அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த அரசு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை ஒரே ஆண்டில் இடிந்து விழுந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். திராவிட மாடல் ஆட்சியில் பாலமாக இருக்கட்டும், அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், மற்ற அரசு கட்டுமானங்களாக இருக்கட்டும், எல்லாமே எந்த விதமான ஒரு தரமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தவண்ணமே தான் இருக்கிறது. நேற்று முன்தினம் கூட கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் கட்டுமான பணி குறித்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் வந்திருந்தது. நாம் கூட நேரடியாக அந்த இடத்தில் போய் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் சரியான முறையில் அந்த பாலத்தினுடைய வேலை நடைபெற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி பேசியிருந்தோம். இதெல்லாவற்றையும் நிரூபிக்கும் விதமாக மேலும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக மாறியிருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே இருக்கக்கூடிய சிங்களாந்தபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, அந்த பள்ளியில் 34 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் அங்கே இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 30.5 லட்சத்தில் 2 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுகிறது. கடந்த ஆண்டு கட்டப்படுகிறது. கட்டுமான பணியெல்லாம் முடிவடைகிறது. கட்டுமான பணி முடிவடைந்ததும் வழக்கம் போல் நாங்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டோம், திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்களை படிக்க வைக்கிறோம், குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதோ புதிய பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறார், புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் என்று சொல்லி நாடக அரசியலை, விளம்பர அரசியலை எப்படி கடந்த 4 ஆண்டுகளில் செய்து வந்தார்களோ அதே போன்றுதான் இந்த பள்ளிக்கூடத்தின் திறப்பு விழாவின் போதும் நிறைய கட்டுரைகளை எல்லாம் எழுதி தள்ளி நாங்கள் படிக்க வைப்பதற்காக எங்கள் முதலமைச்சர் பள்ளிக்கூடத்தினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் என்று சொல்லி கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். திறந்து வைத்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை தான் அதனுடைய சிமெண்ட் பூச்சு அப்படியே இடிந்து விழுந்திருக்கிறது. வகுப்பறை முழுக்க. நல்ல வேளையாக வகுப்பறையில் மாணவர்கள் இருந்தபோது அது இந்த சம்பவம் நடக்கலை. நடந்திருந்தது என்றால் மாணவர்களுடைய நிலை என்னவாக மாறி இருக்கும். ஒரே ஆண்டு காலம்தான். அதுவும் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்பு, கட்டுமானம் ஓராண்டு காலம் கூட தாக்கு பிடிக்கலைன்னா என்ன லட்சணத்தில் இந்த நிர்வாகம் நடக்குது? எப்படி பார்ப்பது இதை? இது முதல் முறை இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்புகள், இவர்களுடைய அந்த சாலை போடுறதா இருக்கட்டும், இல்லை இது போன்ற கட்டிடங்கள் கட்டப்படுவதா இருக்கட்டும், எதையுமே முழுமையாக செய்கிறதில்லை. அதனுடைய உறுதித்தன்மையை சரியான முறையில் ஆய்வு செய்கிறதும் இல்லை. ஒன்றுமே ஏதோ போகிற போக்கில் அப்படி செஞ்சு விட்டுட்டு போகிறது. சில இடங்கள்லாம் சாலை போடுவாங்க, மலையிலேயே அப்படியே சாலையை போடுவாங்க, மழை முடிஞ்சதும் சாலையை காணாது. எல்லாம் நடக்குது. இன்னும் சில பகுதிகளில் சாலை போடுவாங்க, சாலையை விட்டு கீழே இறங்க முடியாது. அப்படி இருக்குங்க. சாலைக்கும் அந்த சாலை முடிவடையக்கூடிய இடத்திற்குமான அந்த உயரம் அவ்வளோ இருக்கும். ஏணி வச்சு ஏறணும். சில இடங்கள்ல எல்லாம் வயதானவர்கள் எல்லாம் ஏற முடியாது, வாகனங்களை ஏற்ற முடியாது, இருசக்கர வாகனத்தை எல்லாம். அந்த மாதிரியான கட்டமைப்புகளோடு தான் இவர்களுடைய திராவிட மாடல் சாலை கட்டமைப்பு எல்லாம் இருக்கிறது. இப்போ இங்கே பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? எப்பவும் போல தான், வழக்கம் போல் அதிகாரிகளை நாங்கள் சஸ்பெண்ட் செய்து விட்டோம், காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதுதான் தீர்வா? முதல்ல ஒரு வேலை நடக்குது, ஒரு திட்டத்திற்காக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது என்றால் அந்த நிதி முழுமையாக அந்த திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமா இல்லையா? இது எல்லாருக்கும் கமிஷன். வார்டு கவுன்சிலருக்கு கமிஷன், பேரூராட்சி தலைவருக்கு கமிஷன், நகராட்சி தலைவருக்கு கமிஷன், மாநகராட்சி மேயருக்கு கமிஷன், சட்டமன்ற உறுப்பினருக்கு கமிஷன், அமைச்சருக்கு கமிஷன், பாராளுமன்ற உறுப்பினருக்கு கமிஷன், அதிகாரிகளுக்கு கமிஷன். எந்த திட்டமாக இருந்தாலும் எல்லோருக்கும் கமிஷன். இந்த கமிஷன் முடிச்சுட்டு வரப்போ ஒன்றும் இருக்காது. அப்போ கொஞ்சம் போல நிதி இருக்கும். அந்த நிதியை வைத்து செய்தால் இப்படித்தான் நடக்கும். ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக திராவிட மாடல் ஆட்சி மாறி இருப்பதன் விளைவுதான் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பாரா? இல்லை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்களுடைய பிள்ளைகள் இது போன்ற பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பார்களா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பார்களா? படிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? இதுதான். இப்போ புரியுதா? ஏன் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமற்றதாக இருக்கிறது என்று? அரசு பள்ளிக்கூடங்களுடைய கட்டமைப்பு, அந்த உட்கட்டமைப்பு ஏன் தரம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இதுதான் காரணம். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த நிதி செலவிடப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த வகுப்பறை கட்டப்பட்டிருக்கிறது. நல்லா கட்டமைச்சிங்க உட்கட்டமைப்பு. எல்லாம் விளம்பரம் தான்.
வெற்று விளம்பரம். இப்போ பாருங்க, இந்த வகுப்பறை கட்டப்பட்டு ஓராண்டு காலம் கழித்து இந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு செய்தியாகுது இல்லையா? இப்போ இந்த செய்தியை எந்த ஊடகமும் பெரிதுபடுத்தாது, பேசாது, இதை பேசு பொருளாக மாற்றாது, இது குறித்த விவாதங்களை எல்லாம் நடத்த மாட்டார்கள். அவர்களுக்கு மற்ற கட்சிகள் குறித்து, அதாவது திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு மட்டும்தான் ஊடகத்திற்கு நேரம் இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக என்ன செய்தி வந்தாலும் அதை பேசுறதே இல்லை, அந்த செய்தியை எல்லாம் வெளியிடுவதும் இல்லை, அதை ஒரு பேசு பொருளாக, விவாத பொருளாக இவர்கள் மாற்றுவதும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நம்ம கவனிக்கணும். இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை எல்லாம் செய்தியாக வெளியிடாத இவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் என்னென்ன கட்டிடத்தை எல்லாம் திறந்து வைக்கிறாரோ அதையெல்லாம் ஏதோ அவர் பெரிய ஒரு சாதனை படைத்து திறந்து வைப்பது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி விளம்பரங்களை, செய்தியை எல்லாம் வெளியிடுவார்கள். இதெல்லாம் செய்வார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் படிக்கிற குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்படி அங்கே செய்கிறது, இப்படியே செய்கிறது. அப்போ என்ன தைரியத்தில், யாரை நம்பி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைப்பார்கள்? இப்போ இந்த செய்தியை பார்த்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அந்த பிள்ளைகளுடைய உறவினர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அந்த பகுதியை சார்ந்த மக்கள், இந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள், அவங்க வீட்டிலையும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடத்திற்கு நம்பி விடக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அரசு பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற மனநிலை உருவாகுமா அவர்களுக்கு? பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? அவரெல்லாம் யாருமே கேள்வி எழுப்ப மாட்டார்கள். என்ன தவறு நடந்தாலும் இங்கே அதிகாரிகள் தான் பலிகடா, அதிகாரிகள் மட்டும்தான் பலிகடா, அதிகாரிகளை நோக்கி மட்டும்தான் விமர்சனம் வைக்கப்படும். அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய, அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ யாருமே கேள்வி எழுப்புவதில்லை. அவர்களை நோக்கி என்றைக்கு கேள்வி எழுப்பப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமான தீர்வு கிடைக்கும். இல்லையென்றால் வெறும் பணியிடை நீக்கமும் பணியிட மாற்றமும் இது மட்டும்தான் நடக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை கூட உங்களால் ஏற்படுத்த முடியவில்லை என்றால், ஒரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்பை கூட தரமாக உங்களால் வைத்திருக்க முடியவில்லை என்றால், எதற்காக நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள்? எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? அரசு பள்ளிக்கூடங்களில் ஊழல், அரசு மருத்துவமனைகளில் ஊழல், சாலையில் ஊழல், பாலத்தில் ஊழல், எங்கெல்லாம் இவர்கள் எதையெல்லாம் தொடுகிறார்களோ எல்லா இடத்திலும் ஊழல். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அப்புறப்படுத்தவில்லை என்றால், நாளை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். இனி உருவாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உருவாகிவிட்டது. இவர்களை அப்புறப்படுத்தாமல் நமக்கான பாதுகாப்பு கூட இங்கே உறுதிப்படுத்தப்படாது என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.